இங்க பாருங்க கண்ணு எப்படி பேசிருக்காருன்னு பாருங்க. என்ன பேசிருக்காரு? நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க, நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க. அப்ப ஏன் தலைவர் ஏன் இன்னும் ஆகல? அப்ப விசிகேவோடைய கட்சியோடைய கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற கேடர்ஸோடைய உணர்வை நான் அட்ரஸ் பண்றேன். எப்படி வந்து துணை முதலமைச்சர் ஆகணும், அமைச்சர் ஆகணும் தான் எங்களுடைய குறிக்கோள். கொடுத்துட்டு தான் மறுபடியும் பார்ப்போம். குடுக்கணும்லங்க, அதான நியாயம். நாங்க கூட்டணியில இருக்கிறோம், சரி, எங்களுக்கும் பங்கு கொடுக்கணும்ல, அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்? அதாவது சீட்டு கொடுத்துட்டோம்ல, 4 சீட்டு ஜெயிச்சாச்சுல, 2 எம்பி சீட் கொடுத்தோம்ல, கொடுத்தோமா இல்லையா? அதே பங்கு அதே அதிகாரம். மத்தியில இருந்தீங்க, ஆட்சியில இருந்தீங்க. ஆமா, ஆட்சியில இருக்கும்போது கூட்டணியில இருந்தீங்க. ஆமா, 500 சீட் எத்தனை சீட் வச்சிருந்தீங்க? 543க்கு 2004ல 16 தான் ஜெயிக்கிறார். 16 எம்பி தான் திமுக. 16 எம்பினா நீங்க நேஷனல் லெவல்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 6% கூட கிடையாது. 6% கட்சிக்கு 8 மினிஸ்டர் வாங்கினார், 4 கேபினெட் மினிஸ்டர். எங்க காலத்துல உள்ளதெல்லாம் நாங்க வேற மாதிரி பண்ணுவோம். இப்ப அப்படியே நடந்துருக்கு. மத்திய அமைச்சரா இருந்தீங்களா இல்லையா? ஆமா, கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் கொடுக்கணுமா இல்லையா? எங்க நியாயம் வேற. நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க அப்படிதான் போவோம் வருவோம். நீ அதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் என்ன கெட்ட பழக்கம் கேக்குறேன். நீங்க கொடுத்திருக்கீங்க பாருங்கம்மா, இதுக்கு முன்னாடியே நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆட்சி அதிகாரத்துல யாருக்கும் பங்கு தரமாட்டோம். அது எப்படி உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தியில ஒரு நியாயம், வாழ்ந்து ஒரு நியாயம்? உலகத்துக்கே தெரியுமே நம்ம நியாயமே என்னங்கிறது ஊருக்கே தெரியும். ஆமா, நம்ம அப்படிதான் இந்த ஆட்சி அதிகாரம் சொல்லிட்டு வரக்கூடாது. அவர் சொல்லி கொஞ்சம் கம்முன்னு இருக்கு சொல்லுங்க. கொஞ்சம் என்ன கேள்வி கேக்குறேன்னா கேளு. அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், நீங்க கேட்கிற கேள்விக்கு சொல்ல போறேன். கேளு. என்ன கேள்வி? கேள்வி கேட்க விடுங்க. கேட்டு பாரு, கேளு. இப்ப நீங்க வந்து அதிகாரத்துல இப்ப உதயநிதிக்கு மட்டும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறீங்களா இல்லையா? தப்பு என்ன இருக்கு? அப்ப உங்க கட்சியில இருக்க சீனியரே நீங்க மதிக்கல. எங்க கட்சி பிரச்சனைமா? நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் எங்க பிரச்சனை, அதெல்லாம் நீங்க ஆமா. இப்ப 234 தொகுதிகள் 4 தொகுதி கொடுத்தீங்க, ஜெயிச்சிருக்கோமா? ஜெயிச்சோம். ஜெயிச்சதுல 4 தொகுதியில மட்டும் நாங்க வேலை பார்க்கல, 200 தொகுதியிலையும் உங்க துண்டியை சேர்த்து போட்டு நாங்க போய் வேலை பார்த்தோமா இல்லையா? ஆமா, யாரு இல்ல என்னது? அதுக்காக எல்லாம் வந்து அமைச்சர் ஆக முடியுமா? துணை முதலமைச்சர் கேட்டுக்கிட்டு அமைச்சர் கேட்கல. துணை முதலமைச்சர் அவர் பிரதமராக இருக்க திட்டம் போட்டு இருக்காரு. துணை முதலமைச்சர் எல்லாம் வேணாம்ட்டாரு. வீடியோ எல்லாம் பாக்கணும் கரெக்டா. அண்ணன் தலைவர் பேசுற வீடியோ மட்டும் பாருங்க, உங்க தலைவர் பேசுற வீடியோ மட்டும். அவர் பிரதமராக வந்து என்னன்னா, என் கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய மகன்களே பேசிட்டு இருக்கோம். சரி, அதனால நீங்க கொடுத்துதானே ஆகணும். நீங்களே சொல்லுங்க, எல்லா இடங்கள்லயும் போய் உங்களுக்காக நாங்க பிரச்சாரம் பண்ணிருக்கோமா இல்லையா? நீங்க வட மாவட்டங்கள்ல நாங்க இல்லாம நீங்க எப்படி ஜெயிச்சிருப்பீங்க? நாங்க இல்லைன்னா 4 சீட்டுமே ஜெயிச்சிருக்க முடியாது. அதை யோசிக்கணும். சரியா? நீங்க விசிகாவுடைய ஓட்டு இல்லாம நீங்க ஜெயிச்சீங்க. விசிகாவோட ஓட்டு இருக்கு, நாங்க ஜெயிச்சிருக்கோம். அதுக்காக எல்லாம் கொடுக்க முடியாதுமா. சும்மா புரியாம பேசிக்க கூடாது. தப்பு, அப்பெல்லாம் பேசக்கூடாது. நல்லா தானே போயிட்டு இருக்கு. சங்கி அவர் நீ எடுத்து கொடுக்குற பத்தியா? இது உனக்கு என்ன தெரியுது? இதெல்லாம் சங்கீத்தனமான பேச்சு. கூட்டணியில இருக்கும் போது நமக்கு சாஃப்ட் கார்னர்லயே இருக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டுக்கிட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டு அப்படி ஒரு ஆதரவா ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டு அப்படியே வண்டியை ஓட்டுறேன். சும்மா குறுக்கால மறுக்கலாம் ஓடக்கூடாது. பிஜேபி எப்படி அவங்க எடுத்து பேசுறாங்களா ஆன்டி இந்தியன் சொல்றாங்க, அது மாதிரி உங்களை எடுத்து பேசுறாங்களா சங்கி சங்கி சங்கி. இன்னும் கொஞ்ச நாள் பிஜேபி எடுத்து பேசுறோம், நாங்களே ஆன்டி இந்தியன் சொல்லுவோம். அது வேற கதை. சரியா? அதை விட்டுருவோம். இப்ப எங்களை யாரு எடுத்து பேசினாலும் சங்கிதான். தமிழ்நாட்டுல ஒரே கட்சி திராவிட கட்சி, நாங்க மட்டும் தான் ஆட்சியில இருக்கோம். எங்களுக்கு எதிராக நீங்க என்ன 1.5 வருஷம் தான் தேர்தலுக்கு, 1 வருஷம் தான் தேர்தலுக்கு நிரந்தரமா ஆள போறது தமிழ்நாட்டுல நாங்கதான். அது தெரியாம நீ பாட்டுல 4 சீட்டு முடிச்சு இருக்கிற அந்த அர்ஜுன் ஆளவா பேர் அவர்கிட்ட சொல்லிருங்க, இருக்கிற 4 சீட்டையும் ஏதாச்சும் பண்ணி கூட வளர்ச்சி விட்டு போயிடாம. ஏகப்பட்ட பேர் கூட்டணி காத்துட்டு இருக்காங்க, அது தெரியாம சும்மா போட்டுக்கிட்டு. திமுக அடுத்த தடவை ஆட்சிக்கு வருமாங்கிறது தெரியாம தைரியமா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப ஆட்சிக்கு உங்களுக்கு எப்படி மந்திரி கிடைக்கும்? அப்ப வேலை செய்யணுமா இல்லையா? திமுக ஆட்சிக்கு இருந்தாலும் நீங்க மந்திரி ஆக முடியும். ஒரே ஒரு கேள்வி இல்ல, பதில் இல்ல, தரமாட்டோம், கிடையாது, இருக்காது. உன்னை கேள்வி கேட்டா ஆசாவுக்கு பதில் சொல்றது என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி? எங்க கட்சியில எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா என்னது ஸ்ட்ராட்டஜி அது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன ஆளுகன்னு பாப்போம். அந்த ஆளுகளை விட்டுதான் உனக்கு பதில் சொல்லிருக்கோம். அவன் பேசினா அவங்க என்ன ஆளுன்னு பார்ப்போம். ஏன்னா எங்க சாதிக்கு எதிரானதான் எங்க கட்சி. அது மூலம் தெரிஞ்சுக்கணும். யாரு என்ன பேசினாலும் பின்புலத்தை வச்சு ஒரு ஆளை இறக்கி விட்டு நாங்க பேச வைப்போம். இப்படி நம்ம இதேதான் அப்படித்தான். அது நாங்க சாதி ஒழிக்கிறதுக்கு நாங்க தமிழ்நாட்டுல ஒழிக்கிறது நாங்க இன்னையோட போலீஸ் ஸ்டேஷன் போட்டு உறுதி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு 1-2 சீட்டு கூட கிடைக்குமே ஒழிய
வாய்ப்பு இல்ல ராஜா, அண்ணன் சொல்லுவாரு பாரு, அது 2 விஷயத்துக்கு பொருந்தும். அப்ப உங்களுக்கு தேவை வன்னியரசு, ஆளுநர் சனவாஸ், அது மாதிரியான நபர்கள் உங்களுக்கு தேவை. நான் மட்டும் இப்ப ஒண்ணும் இல்ல, ஆதவ அர்ஜுன் சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா முதல்ல எதிர்த்து பேச போறது திருமாவளவன் மட்டும் ஆமா கரெக்டா பேசிட்டாருன்னு சொல்லட்டுமே. வன்னியரசே முதல்ல எதிர்ப்பார், திருமாவளவனே கட்சி விட்டு தூக்கிடுவார் தெரியுமா. அவரே பொதுச் செயலாளர், அவருக்கு இல்லாத அதிகாரமே கிடையாது. சரியா, சும்மா ஏதாவது சின்ன பிள்ளையா நீங்க எல்லாம், அவரெல்லாம் இப்ப வந்தாலும் யாரு மார்ட்டின்லாம், அவரெல்லாம் விட்டு பேச விடக்கூடாது. ஆதவ் மார்ட்டின் அவரே அவமே வருது, எங்களுக்கு அந்த கான்டாக்ட்லயே போயிட்டு போனாங்க, அதனால அப்படியே ஆகுது, அங்கேயதான் இருக்கு அப்படிங்கிற. ஆதவெல்லாம் வந்து பேசக்கூடாது, நமக்கு அந்த வன்னியரசு இருக்காப்ல, எடுத்து வேலை செய்யற ஆள் இருக்கு, அவங்கள வச்சு நாங்க பாத்துக்கிறோம். நீ சப்போஸ் இதுக்கு மேல கூட ஏதாச்சும் பேசுனா உடைய வீசிக்கா, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, உடப்போம் பல கட்சிகளை உடச்சு சும்மா ஏதாவது இங்க வந்து பேசிட்டு இருக்க. தம்பிகிட்ட தம்பி அண்ணனா அவரை சொல்லி வைங்க, முன்ன பேச சொல்லுங்க, பார்த்து ஆளுங்கட்சியில இருக்க.